பிக் பாஸ் லைவ்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டரைசேஷனும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோலை கொடுத்துருக்காங்க. அது என்ன ரோல், யார் யாரு அப்படின்ற ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன். இந்த வாரம் இந்த கேரக்டர் ரோல் எடுத்து பண்றவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது மக்கள் மனதில் போயிட்டு ஆழமா இறங்கிரும். ஒருத்தர் ஆழமா போய் இறங்க போறாருன்றது எனக்கு அறிகுறிகள் இப்பயே தெரிஞ்சிச்சு. அவர் ஃபைனல் வீக்கை இப்பயே ரிஜிஸ்டர் பண்ணிடுவாரு அப்படின்றது ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு மக்களே. அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். அடுத்ததாக ஏண்டா எங்களை இப்படி பண்றீங்க, ஏண்டா இவ்வளவு பாடுபடுத்துறீங்க அப்படின்ற மாதிரி ப்ரோமோ பார்த்த உங்களுடைய நிலைமைகளும் புரிஞ்சுக்க முடியுது. என்னோட நிலைமையை நீங்க புரிஞ்சுங்க. எப்பா விட்டா 6 ப்ரோமோல அன்சீன்ல என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எல்லாம் வைத்தர்ஸ்ல கலப்புற மாதிரியும் காண்டை ஏத்துற மாதிரியும் ஒரு சில ப்ரோமோஸ் வந்திருக்கு. இப்போ கூட ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் பார்த்துருவோமே. வணக்கம் மக்களே, நேஷனல் ஊச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் டீம் ஏவை பொறுத்தவரையும் சரியான டீமா போட்டிருக்காங்க மக்களே. கானா வினோத், சபரி, எஃப்ஜே, கமருதீன், சாண்ட்ரா, வியானா, பாரு அண்ட் ரம்யா. இந்த டீம் என்னன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கும் ஆள் இருக்கு, டாஸ்கை கெடுக்கிறதுக்கும் ஆள் இருக்கு. அப்படியேப்பட்ட டீம் தான். பட் இவங்க எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்தா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸும் நல்ல டாஸ்கை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இவங்க எல்லாம் ஒன்னா இணைவாங்களா? ஏன்னா டீமுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? ஸோ அது எப்படி டேக்கிள் பண்ண போறாங்க, எப்படி மேனேஜ் பண்ண போறாங்கன்றது பார்க்கணும். ஏன்னா வினோத், வியானா செட் ஆகாது, எஃப்ஜே, பார்வதி செட் ஆகாது. ஸோ உள்ளுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கிற டீம்மேட்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஓகே, அதுல ரோல்ஸை பார்த்துருவோம். வினோத்துக்கு டிஆர் ரோல் கொடுத்துருக்காங்க. வாடாய மச்சி, வாழக்கா பஜ்ஜி, போட போறோம் பிச்சி அப்படின்ற மாதிரி வந்த உடனே டிஆரோட பர்ஃபார்மன்ஸ் தெறிக்க போயிட்டு இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, கேரக்டரை இன்னைக்கு சீல் பண்றாருன்னு. இந்த வாரத்துல டிஆரோட பர்ஃபார்மன்ஸ்ல தெறிக்க போறாரு நம்ம கானா வினோத். அதுக்கான அறிகுறிகள் எனக்கு அப்பட்டமா தெரியுது. வீக்கெண்ட்ல ஸ்கோரிங்கை மட்டும் நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. இந்த வாரம் அவர் கரெக்டா பண்ணிட்டாருன்னா ஃபினாலே ஸ்டேஜ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கிளியர் கட்டா புரிஞ்சிச்சு. ஒண்ணு. ரெண்டாவது, சபரி யார் தெரியுமா? கமல். குணா படத்துல அந்த கமல், அபிராமி அந்த கமல் தான் சபரி. எஃப்ஜே மன்மதன் படத்துல வருவார்ல, அதுல அந்த மொட்டை தான். ஸோ அதுல குறிப்பா ஒரு சீன் நடந்துச்சு. ஸோ கானா வினோத்துக்கும் எஃப்ஜேக்கும் அதுல டிஆர், சிம்பு அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ்ல ஒரு ரோல் பண்ணாங்களே, பயங்கரமா இருந்துச்சு. கலக்கறாருங்க. எங்க போனாலும் கானா வினோதோட ஸ்கோரிங் ரேட்டு ஹெவியா ஏறுது. பக்கா பண்றாரு. அடுத்து கமருதீனுக்கு ரெமோ. ஸோ லேடி கெட்டப்பு அதுல கமருதீன் பண்ணா செம ஸ்கோரிங் இருக்கு கமருதீனுக்குமே. அடுத்து சாண்ட்ராவோட ரோல் தான் எனக்கு என்னன்னே தெரியல, நான் பார்க்கல ஒன்றும். வியானா யார் தெரியுமா? மயிலு. மயிலு ஞாபகம் இருக்கா? கமல்ஹாசன் கூட மயிலுன்னு அந்த மயிலு தான். ராதா தான். மயிலுன்னா ராதா தானே வரும். எனக்கு தெரியலங்க, பழைய படத்தோட கேரக்டர்லாம் எனக்கு தெரியாது. மயிலுன்ற பேர் தான். அடுத்து பார்வதி கோவை சரளா கெட்டப்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. எனக்கு கரெக்டாக அந்த பேர் தெரியல. கோவை சரளா மாதிரி தான் எனக்கு தோணுது. அடுத்து ரம்யா தெய்வ யானை கெட்டப்பா. அதுவும் என்ன சீன்னு தெரியல. ரம்யா தெய்வ யானை. இது இந்த ஒரு டீம். ஆனா இவங்க ஒற்றுமையா செயல்பட்டா நல்லா முன்னேறலாம். ஏன்னா ஒரு பக்கம் டாஸ்க் பயங்கரமா யோசிக்கிறதுக்கு, டேலண்ட் பண்றதுக்கு பார்வதி, சாண்ட்ரா, வியானா, எஃப்ஜே இந்த மாதிரி நிறைய டாக்டிக்ஸ் பண்றவங்க இருக்காங்க. பயன்படுத்தணும் இல்லையா? அடுத்து டீம் பிக்கு வாங்க. அபித், சுபிக்ஷா, விக்ரம், பிரஜன், திவ்யா, ஆதிரி, கனி அண்ட் அரோரா. ஓகேவா? இதுல மாஸ்டர் மைண்ட் விக்ரம் ஒரு பக்கம் இருக்காரு, ஒரு பக்கம் ஆதிரியும் இப்ப பயங்கரமா செயல்படுவாங்க. அடுத்து வேற யார் பெருசா யோசிக்கிறது? மேபி சுபிக்ஷா அண்ட் அரோரா. இந்த 4 பேரை கன்சன்ட்ரேஷன் வச்சுக்கலாம். பட் இவங்களுக்குள்ள ஒரு யூனிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். பிரச்சனை பெருசா வராது இந்த டீமுக்குள்ள. அப்படி பிரச்சனை வருதுன்னா திவ்யா மூலம் மட்டுமா வரும் தவிர்த்து வேற யாருமே, எல்லாரும் ஒத்து போயிருவாங்க. ஒரு டாஸ்க்னா எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படுவது இந்த டீமா தான் இருக்கும் அப்படின்றது நான் பாக்குறேன். அதுல குறிப்பா அமித் அவர்கள் சிவாஜி கணேசனா வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அடுத்து சுபிக்ஷா, நாகேஷ்னா யாருன்னே தெரியாத அளவுக்கு ஒரு இருக்கு. விக்ரம், எம்ஆர் ராதா. விக்ரமோட பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பரா இருக்கு. இப்போதைக்கு பொறுத்த வரையும் எம்ஆர் ராதாவா நிறைய கவுண்டர் போறது, பேசுறது எல்லாமே கலக்கிட்டு இருக்கார். அடுத்து பிரஜன் 3 முடங்கும் அலெக்ஸ் பாண்டியன். என் தலைவர் ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கெட்டப்லாம் ஓகே, பக்காவா இருக்கு. அடுத்து திவ்யா பாத்தீங்கன்னா பத்மினி கெட்டப்பா என்னன்னு தெரியல. திவ்யாவோட கெட்டப் கடைசியா சொல்றேன்னு பிக் பாஸ் சொன்னாரு. நமக்கு பார்க்கும்போது அந்த மாதிரி கெட்டப் மாதிரி தான் தோணுது. என்னன்றது இன்னும் கொஞ்சம் பார்ப்போமே. ஆதிரை பாத்தீங்கன்னா நான் என்னமோ வேற கெட்டப்னு பார்த்தா நான் படையப்பான்னு நினைச்சா சிவாஜி கெட்டப்பா ஆதிரை. கனி சரோஜா தேவி. ஐயோ, கோபால். இந்த கோபாலுனாவே எனக்கு சீசன் 6 ரச்சிதா தான் ஞாபகம் வருவாங்க, அந்த கோபாலு. அடுத்து அரோரா
அந்த பட்டு மாமி ஏதோ பட்டுன்ற மாதிரி சொல்லுவாங்களா மக்களே, அதுதான். இந்த டீமுக்குள்ள ஒரு பயங்கர கோஆர்டினேஷன் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லிருங்க. அடுத்ததாக 2 அன்சீன் ப்ரோமோகள் விட்டுருந்தாங்க மக்களே. எதுக்கு இந்த ப்ரோமோ, ஏன் இந்த ப்ரோமோ விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு பக்கம் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பக்கம் என்னடான்னா வியானா மற்றும் எப்ஜே உட்கார்ந்துக்கிட்டு ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, பார்வதி மற்றும் கமருதீன் அரோரா விலகிட்டாங்க, அரோரா இதுக்குள்ள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு எண்டு கார்டு போட்டு அரோரா போயாச்சு. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள என்ன ரொமான்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ப்ரோமோ விடுறாங்க பாருங்க. அதுலயும் காம் டவுன் இதுல ராஜா ராணில இருந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு ஒரு பக்கம் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்றத போட்டு, கமருதீன் நான் தான் உனக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்றேன்ல கமரு, ஏன் கமரு இப்படிலாம் பண்ற, நான் சிங்கிளா இருக்கணும்னு நினைச்சேன் பாரு, சிங்கிளா இருந்து கேம் விளையாடணும்னு நினைச்சேன் பாரு, இதெல்லாம் என்ன பாரு அப்படின்னும் போது, இல்லடா நீ அவ கூட க்ளோஸா இருக்கும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு தெரியுமாடா உனக்கு, என்னோட ஃபீலிங்ஸை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி இது திரும்ப திரும்ப கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதை அவங்க சொல்ல அப்படி இல்லை பாரு, உன் மேல வந்திருக்கிற ஃபீலிங்ஸ் வேற, அது வேற மாதிரி, அது எங்கேயாவது நீ இதுல என்னன்னா பார்வதிக்கு பயம் போல கமருதீன் எங்கேயாவது ஃபிளிப் ஆயிடுவான்ட்டு. ஆனா உன் மேல வந்த ஃபீலிங்ஸ் வேற யாருமே வராது பாரு, நீ என் 2 கண்ணு மாதிரி, நீ எப்படி இப்படி சொல்லலாம், நீ என் கண்ணை குத்தினாலும் நான் உனக்காக வந்து நிப்பேன் பாரு, என்னை நீ போட்டு எத்தனை அடி அடிச்சாலும் என்னை தூக்கி போட்டாலும் நான் மெதிச்சாலுமே நான் உனக்காக வந்து நிப்பேன் பாரு, அப்படியாப்பட்ட இது அப்படின்ற மாதிரி பேசுவார் போல இருக்கு. இது நானா பில்டப் பண்ணது, அவர் சொல்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்குது. ஏன்னா எவ்வளவு அடி அடிச்சாலும் எவ்வளவு இது பண்ணாலும் திரும்ப போறார்ல, அதுதாங்க பியூர் லவ் அப்படின்றத நான் சொல்லல, அவங்க சொல்றாங்க, திரும்ப அவங்க சொல்றாங்க. இதுல இத்தனை ப்ரோமோக்களையும் இத்தனை விஷயங்களையும் பார்த்து மக்கள் காண்டாவலாம் தான் பெரிய விஷயம். அதுலயும் பேக்ரவுண்ட்லாம் மியூசிக் போட்டு ஒரு ஐப்பு கொடுக்குறீங்க பாருங்க, நல்லா இருக்கு. அதுலயும் டேக்லைன் ஒன்று பார்த்தேன், டேக்லைன் இதுல இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோல என்னன்னா இந்த ட்ரையாங்கிளுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஃபைனலா இப்போ இதுக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா, ஃபைனலி முடிவுக்கு வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி டேக்லைன். நல்லா சிறப்பா செய்றீங்கடா சேனல், சூப்பரா சிறப்பா செய்றீங்க. அடுத்து இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. 2வது ப்ரோமோ திவ்யா போயிட்டு திவ்யாவும் சாண்ட்ராவும் மோதுவாங்க. திவ்யா போயிட்டு சாண்ட்ரா ஃபீல் பண்றாங்களே கன்சர்னை கேட்க போனதுக்கு நீ எது கேட்க வர, எனக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கு, இதெல்லாம் அந்த நேரத்துல தான் ஃபன் பண்ணுவேன், ஊரே பார்க்குது, இதுதான் உனக்கு ஃபன்னு தேவையான்ற மாதிரி சாண்ட்ரா ரியாக்ட் பண்றதுலாமே எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருக்கு, தேவையில்லாம ரியாக்ஷன் செக்மெண்டா இருக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது மக்களே. அது என்னன்னே எனக்கு புரியல. குறிப்பா அதை பிரஜனும் போய் கன்சோல் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் காண்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்க முடியுது, பிரஜனும் போய் பண்ணாது. பட் ஏன் எதுக்காக கோச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஆனா இப்போ ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரியுமா, லைவ்ல பார்த்தா சாண்ட்ரா உட்காந்துக்கிட்டு கதறிட்டு இருக்காங்க கன்ஃபெஷன் ரூம்ல பிக் பாஸ் கூட. சரி அது என்ன கதறல் சத்தம், எதனால் அழுதுட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாமே அடுத்த வீடியோல உங்ககிட்ட வந்து சொல்றேன். விடை பெறுகிறேன். பாய் மக்களே.